அனைவருக்கும் வணக்கம். ரயிலில் பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட். அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம், அதாவது புக் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேஷனில் போய் எந்த இடத்துல நிற்கணும், நம்ம கோச் எங்கே வருதுன்னு ரொம்ப பேருக்கு எனக்கு தெரியாமையே இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற போர்டில் போய் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வெகுஜன மக்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்குது. ஸோ 2025 இந்தியன் ரயில்வே வந்து இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறது உங்கள் மொபைலுக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரெயின் இன்ஃபோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏகப்பட்ட ஒரு அதாவது 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச் பொசிஷனை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இதை ஈஸியாகியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் சைடில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரெயினில் புக் பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிக்கிங்க. அந்த ட்ரெயின் நெல்லையிலேருந்து சென்னை போகுது. நெல்லையில் வந்து 8 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அதனுடைய அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 8 மணிக்கு நெல்லையிலேருந்து கிளம்புதுன்னா 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆகும். நீங்கள் நடுவில் எங்கே ஏறினாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட் ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் இன்றைக்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள் பிஎன்ஆர், ட்ரெயின் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீட் நம்பர்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது அந்த மெசேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த URL அப்படிங்கிற ஒரு லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு இது லிங்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ்லேயே வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூகுள் குரோமில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் அந்த லிங்க்கை மட்டும்தான் எடுத்துக்கும். அதாவது இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பக்கத்தில் நம்பர் இருக்கிறதுனால பிஎன்ஆர் காட்டும், பக்கத்தில் அந்த HTTP அப்படிங்கிற போட்டுருக்கு அந்த வெப்சைட்டும் காட்டும். நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் அந்த கோச் பொசிஷன் என்ன அதாவது ஃப்ரம் இன்ஜின்லேருந்து கோச் பொசிஷன் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோச்சில் ஏற போகிறீங்க, அதாவது நீங்கள் எந்த பெட்டியில் ஏற போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி மற்ற கோச்சை விட நீங்கள் போகிற கோச்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர்லையோ ரெட் கலர்லையோ வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷனில் போய் யார்கிட்டையும் நான் எங்கே போய் நிற்கணும்னு கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற லிங்க் வழியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம்.